இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே ரீசன்ட் டேஸா வைரலா போயிட்டு இருக்க இஃபா சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு இன்னைக்கு நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி செய்யறதுக்கு இந்த மாதிரி தை பீஸா பார்த்து வாங்கிக்கணும். ஆல்ரெடி கட்ஸ் போட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் மசாலா நல்லா உள்ள இறங்குறதுக்காக இந்த மாதிரி ஃபோக் வச்சு நல்லா இந்த மாதிரி குத்தி எடுத்தாச்சு. அடுத்ததா இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தலாம். காரத்துக்கு மிளகாத்தூள், கலருக்கு காஷ்மீரி தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், நல்லா கெட்டியான தயிர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரை லெமன் சாறு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கையில இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு சிக்கன்லயும் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நான் எடுத்திருக்கிற சிக்கன் அதிகம் அப்படிங்கறதுனால மசாலா எல்லாம் நிறையவே எடுத்திருக்கேன். நீங்க எவ்வளவு சிக்கன் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து மசாலா கூட குறைய எடுத்துக்கோங்க. எல்லா சிக்கன் பீஸ்லயும் நல்லா மசாலா தடவி வச்சிடலாம். இது ஊறுறதுக்கு எவ்வளவு டைம் கொடுக்குறோமோ அவ்வளோ டேஸ்டா இருக்கும். மசாலா நல்லா ஊறினாதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அடுத்ததா மயோனிஸ் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜார்ல வேக வச்ச முட்டையோட வெள்ளக்கரு